வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பிக் பாஸ் தமிழ் சீசன் 7. ஸோ நம்முடைய அர்ச்சனா அவர்கள் 2 பதிவு போட்டிருக்காங்க. ஒரு பதிவு வந்து ட்விட்டர்லையும் இன்னொரு பதிவு இன்ஸ்டாகிராம்லையும். முதல்ல வந்து ட்விட்டர்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, யுவர் அஃபெக்ஷன் ஃபார் சம்ஒன் ஷுட் நாட் பி அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் டார்னிஷிங் அதர்ஸ். செலிப்ரேட் த ஒன்ஸ் யூ லவ் வித்தவுட் டிமினிஷிங் the worth of the others around you அப்படின்னு போட்டிருக்காங்க. ரெஸ்பெக்ட், கேம் ஓவர், டைம் டு மூவ் ஆன் அப்படிங்கிற ஹேஷ்டாக்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள கொண்டாடுங்க, ஆனால் மற்றவர்களை காயப்படுத்தாதீர்கள், அவங்கள வந்து கேவலப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த பதிவுல கூட அர்ச்சனாவுக்கு எதிராக அந்த மாயா ஸ்குவாடு, அந்த கும்பல், அவங்கெல்லாம் வந்து எகென்ஸ்டா நெகட்டிவா பதிவுகள் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி அவங்க பதிவுகள் போடுறப்ப மற்ற அர்ச்சனா ஃபேன்ஸ் மட்டும் எப்படி சும்மா இருக்க முடியும்? அவங்கள நிப்பாட்ட சொல்லு, நான் நிப்பாட்டுறேன்னு நாயகன் சொல்ற டயலாக் தான் நம்ம திருப்பி அர்ச்சனாக்கே சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. இது வந்து அர்ச்சனாவுடைய இது ட்விட்டர் பதிவு. அடுத்ததா இன்ஸ்டாகிராம்ல 3 பிக்சர்ஸ், 3மே செம ஸ்டைலிஷா இருக்கு. ஸோ அர்ச்சனாவுடைய அந்த ஸ்டைலிஷான பிக்சர்ஸ்க்கு கீழேயே ஃபேத் இஸ் ஹெவி, லவ் இஸ் லைட், சூஸ் வைஸ்லி. அதாவது வெறுப்பு அப்படிங்கிறது வந்து கனமானது, அன்புங்கிறது வந்து லேசானது. ஸோ ஒய்ஸா, அதாவது புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுங்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி யாரையும் காயப்படுத்தாதீங்க அப்படிங்கிறத அவங்க சொல்ல வர்றாங்க. அதுலயும் கீழே வந்து 90% பாசிட்டிவா இருந்தாலும் சில நெகட்டிவ் கமெண்ட்களையும் பார்க்க முடிஞ்சது. அதுல குறிப்பா வந்து என்னுடைய கருத்து, நான் இதை ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது என்னன்னா, இங்க வந்து முதல் பிளேஸுக்கும் 2வது பிளேஸுக்கும் ஒரு உலக இடைவெளி இருக்கு. அதாவது அர்ச்சனா வாங்கியிருக்கிற ஓட்டுக்கும் மணிச்சந்திரா வாங்கியிருக்கிற ஓட்டுக்கும் ஒரு 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 நாடளவு இடைவெளி இருக்கு. அப்புறம் 3வது இடத்துலதான் மாயா. முதல்ல மாயாவால மணியையே பீட் பண்ண முடியல, அப்புறம் எப்படி அர்ச்சனாக்கும் மாயாக்கும் போட்டி? அந்த 3வது பிளேஸே வந்தது பல பேருக்கு வந்து தினேஷ் வந்திருக்கணும், விஷ்ணு வந்திருக்கணும்னு அந்த மாதிரிலாம் கருத்துலாம் வந்தது. ஒருத்தர் போட்டிருக்காரு, மிஸ்டர் போரி 44 ஒருத்தர் போட்டிருக்காரு அந்த அர்ச்சனாவுடைய அந்த பதிவுக்கு கீழே இன்ஸ்டாகிராம்ல. பிக் பாஸ் ஒரு நிகழ்ச்சி ஆனாலும் அதன் வெற்றியாளர் மக்களால் தேர்வு செய்யப்படுகிறார். தேர்வு செய்யும் மக்கள் பல ஊர்களில், பல நாடுகளில் பல கோடி பேர்கள் இருக்கிறார்கள். வெளிநாட்டுல உள்ளவங்களும் நம்ம இங்க உள்ளவங்கள்ட்ட போன் பண்ணி சொல்லி இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இவங்களுக்கு மிஸ்கால் கொடுங்கன்னு கேட்பாங்க. அவங்க ஓட்டு போட முடியாது. பல கோடி பேர்கள் இருக்கிறார்கள். வாக்களிப்பவர் யார் என்பது யாருக்கும் தெரியாது. எந்த ஊரிலிருந்து, எந்த நாட்டிலிருந்து வாக்களிக்கிறார்கள் என்பது தெரியாது. மொபைல் உள்ளவர்கள் வாக்களிக்கிறார்கள். இது யாருக்கு போட்டியாளர் சார்பில் பணம் கொடுக்க முடியும்? பணம் கொடுத்தார் என்பதற்கு ஒரு ஆதாரம் இருக்கிறதா? உலகம் எல்லாம் எத்தனையோ நிகழ்ச்சிகள், போட்டிகள், விளையாட்டுகள் நடைபெறுகிறது. வெற்றி தோல்வி இரண்டுமே இருக்கும். இரண்டையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு தோல்வியை ஏற்காமல் வெற்றி பெற்றவரை பல வழிகளிலும் அவமானப்படுத்த நினைத்து வன்மத்தை கக்கிக் கொண்டிருப்பது தரம் தாழ்ந்த, பக்குவம் இல்லாத தீய மனநிலையே காட்டுகிறது. வெற்றி பெற்றவர் பணம் கொடுத்து வென்றார் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை காட்டிவிட்டு அவர் வெற்றியை விமர்சிக்கலாம். ஆரம்பம் முதல் இடத்தில் இருந்த அர்ச்சனாவுக்கு ஆரம்பம் முதல் கடைசி இடத்தில் இருந்த மாயா எப்படி போட்டியாகும்? கடைசி நாளில் மாயா 3ஆம் இடம் வந்ததே முறைகேடு. அதுவே மாயாவுக்கு மானம் கேட்ட செயல். முதல் இடம் பிடித்த அர்ச்சனாவுக்கு 2ஆம் இடம் பிடித்த மணியே போட்டியிலே என்கிற போது 3ஆம் இடம் பிடித்த மாயா எப்படி போட்டியாளர்? 52% ஓட்டு வாங்கியவருக்கு 10% ஓட்டு வாங்கிய மாயா போட்டியாளரா? மணி வேண்டுமானால் அர்ச்சனா மேல் கோபம் கொள்ளலாம். போட்டியே இல்லாத மாயா ஏன் அர்ச்சனா மேல் இவ்வளவு வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்டு அலைகிறார் என்று தெரியவில்லை. 100 மீட்டரை 9 வினாடியில் ஓடியவருக்கு 100 மீட்டரை 50 வினாடியில் ஓடியவர் போட்டி இல்லை. இதை புரிந்து கொண்டு வீண் வதந்திகளை பரப்பிக்கொண்டு தன் தரத்தை மாயா கேங், புள்ளி கேங் இழந்து விட வேண்டாம். பொறாமை முதலில் தன்னை அழிக்கும் என்பதை கண்கூடன் சொல்லி பிரமாதமான ஒரு பதிவு. நம்ம எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தோமோ அதனுடைய சாராம்சமா ரொம்ப அருமையா ஒருத்தர் போட்டிருக்காரு. இதுக்கு நடுவுல ஜாலியா ஒரு விஷயம், அதாவது வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்னு ஒரு படம், அது சந்தானம் நடிக்கிற படம். அதனுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்தது. அதுல அந்த படத்துல வந்து பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்த கூல் சுரேஷும் நடிச்சிருக்காரு, ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. சோ அத வந்து சந்தானம் சொன்னாரு, இவன் பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்தா திருந்தல, பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்துட்டு போன் பண்ணா, சந்தானா நான் வெளியில வந்துட்டேன், சால்வையும் மாலையும் போடணும் அப்படின்னா, சரி வா அப்படின்னு சொன்னேன், ஆபீஸ்ல தான்டா இருக்கேன் வாடான்னு. ஆபீஸ்க்கு வந்தான், சால்வையும் மாலையும் என் கையில கொடுத்தான், அவனுக்கு போட சொன்னான். அதை போட்டோ எடுத்துட்டு அதை பப்ளிசிட்டி பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். சால்வையும் மாலையும் திருப்பி வாங்கிட்டு அங்கிருந்து டிஆர் சாருக்கு போன் பண்ணான்.
சிம்புவோட அப்பா டி ராஜேந்தர் டிஆர் சாருக்கு ஃபோன் பண்ணான். சார் நான் வெளியில வந்துட்டேன் சார், பிக் பாஸ் வீட்டுல இருந்து சொன்னான். வா கூடு அப்படின்னாரு. அவரும் நம்பி ஏமாந்தாரு. வீட்டுக்கு போனா அவர்கிட்ட போட்டோ எடுத்துக்கிட்டு அதை திருப்பி வாங்கிட்டான். மாலையும் சால்வையும் வாங்கி அதை வித்துட்டான், அதை பப்ளிசிட்டி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாரு. குறிப்பா செத்த பணமா இருந்தா கூட சில பேர் பணமா இருந்து பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவன், அந்த மாதிரி ஆளு இவன். பிக் பாஸ்ல இருந்து வெளியில திருந்தலன்னு ரொம்ப ஜாலியா சொன்னாரு. அது கலாய்க்கிறதுக்கு தான் சொன்னாரு. இருந்தாலும் இவனுக்கு இந்த படத்துல நல்ல கேரக்டர், இதுக்கப்புறம் இவனுக்கு இன்னும் சில கேரக்டர்ஸ் எல்லாம் நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தினாரு கூல் சுரேஷ். அந்த அர்ச்சனாவுடைய இன்ஸ்டாகிராம் அந்த பதிவுக்கு கீழே நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அது எப்படின்னா என்ன மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னா, அந்த பூர்ணிமா ரவி ஃபேன் கிளப் ஏதோ அபிஷியல்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஃபேன் கிளப் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ஃபேக்கா, உங்க பூர்ணிமாவே ஒரு ஃபேக்கு, இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் தானே ஃபேக், இருந்துட்டு போகுது ஃபேக்கா இருந்தா உங்களுக்கு எல்லாம் தகுதி இருக்கு அதை போடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த கும்பலா இருக்கட்டும், வேறு சில கும்பல், இந்த புள்ளி கேங்குடைய பெரிய கும்பல். அதுக்கப்புறம் நேத்து விசித்ரா செல்லம்னு சொல்லி போட்டதுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, விசித்ராவை நம்பாதீங்க, அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்குவாங்க, ஆடியன்ஸ் பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி. அர்ச்சனாக்கு இப்ப பயங்கர சப்போர்ட் இருக்குங்கிறதுனால அவங்க இந்த பக்கம் மாறுறாங்கன்னு நான் தெளிவா சொல்லியிருந்தேன். விசித்ரா வெளியில எல்லாத்தையும் பார்த்துட்டு யாருக்கு சப்போர்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செல்லம்னு சொல்லியிருக்காங்கிறத நான் சொன்னேன். சோ தட் மீன்ஸ் விசித்ரா வெளியில உள்ள எல்லாத்தையும் பார்த்து அர்ச்சனாக்கு சப்போர்ட் அதிகமா இருக்கிறதுனால அப்படி சொன்னாங்க. ஏன்னா அவங்களோட அடுத்த பதிவுலயே மாயாவை பத்தி சொல்றப்ப சண்டையில இருந்து அன்பா மாறுனுச்சுன்னு மாயாவை பாராட்டி தான் சொல்லியிருக்காங்க. சோ அதுல இருந்து இவங்க என்ன சொல்றது, இவங்க மாயா பக்கம் தான் இருக்காங்க, புள்ளி கேங்க தான் அப்படிங்கறதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. பட் அவங்க செல்லம்னு சொல்லியிருக்காங்க, அப்படி சொல்ல வச்சாங்கல்ல ஃபேன்ஸ், அது அந்த ஒரு நிர்பந்தம். ஃபேன்ஸ் இல்லைன்னா அவங்க அர்ச்சனாவோட கேள்வியை அவங்க தவிர்த்து இருக்கலாம்ல. சோ சொல்ல வச்ச ஃபேன்ஸுக்கு தான் இந்த இடத்துல நான் பாராட்டு தெரிவிக்கிறேன். அதுல மாயா ஸ்குவாடு மாயா மேஜிக்குமாங்கல்ல, அந்த குரூப்ல ஒருத்தர் போட்டிருக்காரு, நாங்க உங்களை பத்திலாம் எங்க ஸ்பேஸ்ல பேசல, நீங்க எல்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி அர்ச்சனாவை பத்தி சொல்லியிருக்காரு. முதல்ல நீங்க மணியவே ஜெயிக்க முடியல, மணியை ஜெயிச்சுட்டு இல்லடா அர்ச்சனாட்ட வரணும், நீங்க எங்களுக்கு போட்டியே கிடையாது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப எத்தனை தடவை சொல்றது. சோ இவங்களுக்கு எல்லாம் கருணையே காமிக்க கூடாது. அந்த அளவு பயங்கரமா நெகட்டிவா ட்வீட் போட்டு வச்சிருக்காங்க அர்ச்சனாவுடைய இதுல, இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் ட்விட்டர், அதுவும் ட்விட்டர்ல பயங்கரமான நெகட்டிவிட்டி. அந்த புள்ளி கேங்கு உள்ள நீ என்ன பண்ண, நீ கொடுத்த பேட்டியில என்ன கொடுத்தன்னா சொல்லியிருக்காங்க. ஏண்டா உள்ள நீங்க 10 பேர் சேர்ந்து புள்ளி கேங்னு ஒரு கேம் விளையாடுவீங்க, ஒரு ஆள் எதிர்த்தா அது தப்பா? சோ இவங்களுக்கு கருணையே காமிக்க கூடாது. சோ இவங்களெல்லாம் வெளுத்தாதான் சரியா வருங்கிறத திருப்பி ஒரு முறை இவங்க ப்ரூவ் பண்றானுங்க இதுக்கு கீழே அவங்க போடுற கமெண்ட்ஸ் மூலமாக. சோ அர்ச்சனா இவங்களுக்கெல்லாம் கருணை காமிக்கிறது தேவையில்லை. இந்த மாதிரி போஸ்ட் அர்ச்சனா இனிமே போடக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய வேண்டுகோள்.